நாங்கள் ஒரு விசை அந்த ஆக்கியோனிடத்திலே நாங்கள் தாழ்த்துவோம். மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்மை பொருந்தின தேவனாயிருக்கிறீர். உம்முடைய வார்த்தை ஒன்றே சத்தியமாயிருக்கிறது. அதனாலே நிச்சயமாக கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையை அனுசரிக்கும்படியாக வந்திருக்கிறவங்களை உம்முடைய கிருபையின் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். நிச்சயமாக உம்முடைய வார்த்தை ஒன்றே எங்களை ஆயத்தப்படுத்த முடியும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். உம்முடைய வார்த்தை ஒன்றே சத்தியம் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதனாலே கர்த்தாவே, பேசுகிற உதடுகளையும் கேட்கிற செவியிலே நீர் ஆசீர்வதித்து நாங்கள் உம்முடைய வார்த்தையிலிருந்து வாசிக்கும் போது கர்த்தாவே, நீர் எங்கள் மத்தியிலே இறங்கி வந்து கர்த்தாவே, நீர் பேசவும் ஆண்டவரே நாங்கள் கேட்கவும் நீர் எங்களுக்கு செய்ய போற அந்த கிருபைக்காக உமக்கு சோதரம். பேசுகிற உதடுகளையும் கேட்கிற செவிகளை நீர் ஆசீர்வதி. வந்த ஒவ்வொரு பரிசுத்தவான்களையும் ஆசீர்வதி. யாவை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம். ஆமேன், ஆமேன், ஆமேன். நாங்கள் நின்ற வண்ணமாகவே 2 நாளாகமம் 30ஆம் அதிகாரத்துக்கு நாங்கள் திருப்ப போகிறோம். 578வது பக்கம் பழைய ஏற்பாடு. அதிலே நாங்கள் ஒரு சில வசனங்களை வாசிப்போம். 1 to 5 மட்டும் நாங்கள் வாசிப்போம். நீங்கள் வீடுகளுக்கு சென்று நீங்கள் முழுவதுமாக படியுங்கள். 2 நாளாகமும் 30ஆம் அதிகாரம் 1 to 5 மட்டும் சத்தமாக வாசிப்போம். அதன் பின்பு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்கும்படி எருசலேமில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்திற்கு வாருங்கள் என்று எசேக்கியா இஸ்ரவேல் யூதா என்றும் ஆட்களை அனுப்பினதும் அன்றி எப்ராயிம் மனாசே கோத்திரங்களுக்கும் நிருபங்களை எழுதி அனுப்பினான். பஸ்காவை 2ஆம் மாதத்தில் ஆசரிக்கும்படி ராஜாவும் அவருடைய பிரபுக்களும் எருசலேமில் உள்ள சபையார் யாவரும் யோசனை பண்ணியிருந்தார்கள். ஆசாரியர் போதுமான பேர் தங்களை பரிசுத்தம் பண்ணாமலும் ஜனங்களை எருசலேமில் இன்னும் கூடி வராமலும் இருந்தபடியினால் அதன் காலத்தில் அதை ஆசரிக்க கூடாமல் போயிற்று. இந்த காரியம் ராஜாவின் பார்வைக்கு சமஸ்த சபையின் பார்வைக்கும் நியாயமாய் காணப்பட்டது. எழுதியிருக்கிறபடி வெகு காலமாய் அவர்கள் அதை ஆசரிக்கவில்லை. ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்கும்படி எருசலேமுக்கு வாருங்கள் என்று பெயர்செபா முதல் தான் மட்டுமுள்ள இஸ்ரவேல் தேசம் என்றும் பறைசாற்றுவிக்க தீர்மானம் பண்ணினார்கள். ஆமென், ஆமென். யாவரும் அமர்ந்திருங்கள். சிங்களத்தில் வாசிக்கிறீங்களா? ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். ஒரு மகிழ்ச்சியான ஒரு நேரத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். நிச்சயமாகவே இது உங்களுக்கு மகிழ்ச்சியாயிருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். எழுதப்பட்ட இந்த வார்த்தையும் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை போதிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் வெகு காலமாக அவர்கள் அதை ஆசரிக்கவில்லை என்று நாங்கள் இதிலே வாசிக்கிறோம். ஆமென். அதே போல காலத்தின் கட்டாயமோ அல்லது காலத்தில் ஏற்பட்ட காரியங்களோ நாங்கள் அறியோம். ஆனாலும் இந்த வெகு காலமாக நீங்களும் இதை ஆசரிக்கவில்லை. ஆனாலும் மீண்டுமாக தேவன் ஏற்ற நேரத்திலே ஏற்ற காலத்திலே செய்ததை குறித்து நாங்கள் யாவரும் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆமென்.
அங்கே கடந்த மாதத்திலே வந்த நேரம் உங்கள் ஒவ்வொருடைய சாட்சிகளை காரியங்களை பார்க்கும்போது மிக மகிழ்ச்சியாக இருந்தது. அதனாலே இப்ப தேவனுடைய வார்த்தையின்படி எங்களை தேவனுடைய வார்த்தையில நாங்கள் எதை செய்தாலும் முதலாவது நாங்கள் உறுதி கொள்ள வேண்டும். ஆமென். நாங்கள் உறுதி கொள்ளாம அக்கறை கொள்ள முடியாது. அப்ப நீங்க இதை எடுக்கிறதுட முறைமைய சரியாக நீங்க அறிஞ்சிருந்தாதான் அதுல அக்கறை வரும். ஆமென். இல்லாட்டி நீங்க என்ன செய்வீங்க, இந்த முறை எடுப்பீங்க, காலப்போக்கில் அது ஒருவேளை உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வராம போயிடலாம். ஆனா நீங்க உறுதியாக இது தேவனுடைய வார்த்தை, இதை நாங்கள் செய்ய வேண்டும் என்ற ஒரு நிச்சயம் வருவீங்கன்னா உங்களுக்கு அக்கறை வரும். நீங்க அடுத்த ராப்போஜனத்துக்காக நீங்க என்ன செய்வீங்க, வாஞ்சியாக இருப்பீங்க. ஆமென். அதனால்தான் அன்றைக்கு அப்போஸ்தலர்கள் என்ன செய்தாங்க, எப்பெல்லாம் அவங்க ஒன்று கூடினாங்களோ அவங்க அப்பம் விட்டாங்கன்னு வேதம் சொல்லுறது. ஏனென்றால் தேவன் அவங்களுக்குள்ளாக தங்களை மீட்ட சந்தோஷம். ஏனென்றால் அவர் என்ன சொல்லியிருக்கிறார், இது என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கை. அப்ப அந்த உடன்படிக்கை அவங்க என்ன செய்யறாங்க, காக்கிற வேலையில எல்லாமே அவங்க மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. பழைய ஏற்பாடுல நாங்க பார்க்கிற வேலையில எகிப்திலிருந்து அவங்க வெளியே வர்ற முன்பாக என்ன நடந்தது, பஸ்காவை தான் புசித்து வந்தாங்க. 40 வருடமாக தேவன் அதிசயமாக அவங்களை என்ன செய்தார், வழி நடத்தினார். அப்ப அதே போலதான் புதிய ஏற்பாடு வர்ற வேலையில இயேசு கிறிஸ்துவும் அதே தான் அவர் என்ன செய்தார், காண்பித்தார். அதுக்கு பிற்பாடு அவர் கடந்து போன பிற்பாடு பவுல் வர்றான், பிரஜாதிக்கு ஒரு தீர்க்கதரிசி. பிரஜாதிக்கு தீர்க்கதரிசி பவுல் வந்த வேளையிலும் அவன் என்ன செய்யறான், சபைக்கு அதை கட்டளை கொடுக்கும் போது, நான் உங்களுக்கு ஒப்புவிப்பதை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன். பாருங்க, நான் உங்களுக்கு கொடுக்க போறது கடவுளிடத்திலிருந்து, கர்த்தரிடத்திலிருந்து நான் பெற்றுக்கொண்டேன். பாருங்க, பவுல்ற காலத்துல இயேசு கிறிஸ்துட காலத்துல பவுல் இல்லை அந்த ஊழியத்துக்கு. ஆனா அவன் கொண்டு வர்ற எல்லாமே அங்க ஒழுங்காக இருந்தது. அப்ப அதே போலதான் இன்றைக்கு அப்படியான ஒரு சூழல் ஏற்பட்டது. ஏன்னா ஆனா இன்றைக்கு நாங்க தேவனுடைய வார்த்தையை அறிந்து கொண்டு நாங்க எல்லா காரியத்தையும் விட்டு வெளியே வர தேவன் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறார். ஆக நீங்க மகிழ்ச்சி அடைய வேண்டும். ஏனென்றால் தேவனுக்குள்ளால இந்த ராப்போஜனத்துடைய மகத்துவத்தை தான் நாங்க இந்த வார்த்தையில வாசிக்கலாம். அவங்க தேவனுக்குள்ளாக மோசேயுடைய காலத்துல செய்து வந்து காலப்போக்கில் அதை என்ன செய்தது, அது இல்லாமல் போனதை நாங்க பார்க்கிறோம். போற வேளையில அவங்க என்ன செய்யறாங்க, எசேக்கியாவுக்குள்ள ஒரு வாஞ்ச வருது. ஏன்னா அவங்க ஏறக்குறைய அந்த ஆண்டை பிரிச்சு பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய நான் நினைக்கிறேன் 200 சொச்சம் ஆண்டுகளாக அவங்க புசிக்கல. ஆனா அவங்க ஒவ்வொரு மாதத்திலும் அவங்க என்ன செஞ்சாங்க, அதை புசிச்சு வந்தாங்க. வருஷந்தோறும் அவங்க ஆலயத்துக்கு போகிற வேளையில புசிச்சாங்க. மற்ற நேரங்கள்ல வீடுகள்ல அடிச்சு அவங்க என்ன செய்தாங்க, புசிச்சாங்க. ஆனா காலப்போக்குல என்ன நடக்குது, அந்த வார்த்தை, ஆசாரியர்கள் ஆயத்தம் இல்லை, ஜனங்கள் ஆயத்தம் இல்லை, சூழல்கள் வந்தபடினால அவங்க என்ன செய்தாங்க, விரோதமா போயிட்டாங்க. அதனால அந்த இரக்கம் அவங்ககிட்ட கிடைக்காம போயிடுச்சு. நீங்க இதுல வாசிச்சா தெரியும், அவங்க தேவ மத்தியில இருந்து இரக்கம் இல்லாம சத்ருவினிட கையில கொடுக்கப்பட்டாங்க. ஆனா எசேக்கியா ராஜா வந்த வேளையில அவங்க வேதம் சொல்கிறது, சாலமோனுடைய நாட்களுக்கு ஒத்த அந்த மகிழ்ச்சி அவன் மீண்டும் அந்த ஜனத்துக்கு கொண்டு வந்தான். ஆமென். அதே போல இன்னைக்கு சாலமோனிலும் பெரியவர் இப்ப எங்க மத்தியில வந்திருக்கிறார். ஆமென். அவர் வார்த்தையை கொண்டு வந்திருக்கிறார். அவர் ஒரு தூதனை அனுப்பியிருக்கிறார். அவர் மூலம் தேவன் ஒரு செய்தியை அனுப்பியிருக்கிறார். ஆமென். அப்ப பாக்குற வேளையில பாருங்க, இன்றைக்கு நான் பார்க்க போறது உங்களுக்கு இந்த ராப்போஜனத்தினுடைய மேலா வார்த்தையை வைத்து தான் பார்க்க போறோம். ஆமென். நாங்கள் செய்திக்கு போல இனி வர்ற காலத்துக்கு கர்த்தருக்கு சித்தமானா நாங்க தேவனோடு ராப்போஜனத்துக்கு தகுதி. இப்ப இந்த மெசேஜை பார்த்தீங்கன்னா அவங்க வெகு காலமா எடுக்காதபடினால இந்த ராப்போஜனத்துக்கு நாங்க ஆயத்தப்படக்குள்ள எப்படி வரணும், எப்படியாக நாங்க ஆயத்தப்படணும், என்னென்ன தவறுல இருந்தா நாங்க செய்யலாது என்றது அவங்களுக்கு தெரியாது. ஆனா எசேக்கியா ஒரு ஜெபத்தை எடுக்கிறான் பாருங்க. அந்த எசேக்கியா எடுக்கிற ஜெபத்தை பாருங்க. 19ஆம் வசனத்தை வாசிங்க. 30 2 நாளாகமும் 30 19 எடுத்தவங்க வாசி. என்ன வாலிப பிள்ளைகள் ஸ்பீட் இல்லையா? ரைட். எசேக்கியா அவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணி தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரான தேவனை தேடும்படிக்கு தங்கள் இருதயத்தை நேராக்கினவர்கள் பரிசுத்த ஸ்தலத்திற்கேற்ற சுத்தங்கம் அடையாதிருந்தாலும் கிருபையுள்ள கர்த்தர் அவர்கள் எல்லாருக்கும் மன்னிப்பாராக என்றான். ஆமென். என்னையாம், சுத்தாங்கம் அடையாது இருந்தாலும் கிருபையுள்ள கர்த்தர் அவர்களுக்கு எல்லா
எல்லாருக்கும் மன்னிப்பாராக. மேல வாசிங்க இருக்கா பயனட்ட. அதேனென்றால் எப்ராயிம், மனாசே, இசாக்கார், செபுலோன் மனுஷர்களான அநேகம் ஜனங்கள் தங்களை ஏராளமான அநேகம் ஜனங்கள் தங்களை சுத்தம் பண்ணி இருந்தும் எழுதியிராத பிரகாரமாய் பஸ்காவை சாப்பிட்டார்கள். ஆமேன். அப்ப எப்படி அதை எழுதி இருக்கோ அதின்படி இல்லாம அவங்க என்ன செய்யறாங்க? சாப்பிடுறாங்க. அப்ப அதனால அங்க எசேக்கியா என்ன செய்யறான்டா, சுத்தாங்கமுள்ள கிருபையுள்ள தேவன் இவர்களுடைய பாவத்தை மன்னிப்பாராக என்று அவன் ஜெபிக்கிறான். அடுத்த வசனம் என்ன சொல்லுதுண்டா, தேவன் அதை மன்னித்தார். ஏன்னா அறியாத காலத்தை கர்த்தர் என்ன செய்யறாராம்? எண்ணாது இருந்தார். அப்ப நீங்க அறியாம செய்யற தவறுகள், அறியாம நீங்க வார்த்தையின்படி இப்படி ஜீவிக்க வேண்டும் என்று நீங்க அறியாம செய்யற எல்லாத்தையும் தேவன் மன்னிப்பான். ஆனா இனி காலப்போக்குல வர வர நீங்க அப்படி வருவீங்கன்னா மன்னிக்க மாட்டோம். ஆனா இன்றைக்கு நீங்க தேவனுக்குள்ளால வாஞ்சியோடு ஆண்டவரே என்று நீங்க எடுக்க வந்தா நிச்சயமா தேவன் மன்னிப்பார். ஆமென். ஏனென்றால் அவர் மன்னிக்கிறதுல அவர் வல்லலான தேவன், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன். ஆமென். நீங்க தாழ்மைப்படுத்தினீங்கன்னா அவர் கிருபை அளிக்கிற தேவன். அப்ப இங்க முன்னுக்கு போய் வாசிச்சு பாத்தீங்கன்னா இன்னைக்கு எசேக்கியா என்ன செய்யற, அஞ்சல்காரன் கையில இந்த லெட்டர் அனுப்புறான். ஒவ்வொரு இடமா போய் சொல்லுங்க தேவன் மீண்டுமாக நாங்க பஸ்காவை. சில பேர் சிரிக்கிறாங்க, அதையும் வாசிச்சு பாரு. அது புரியாதவங்க சிரிப்பாங்க. அது இல்ல பாரு, எடுத்த வாசிங்க. ரைட், 10 வாசிங்க. 30:10. அப்படி அந்த அஞ்சற்காரர் எப்ராயிம், மனாசே தேசங்களின் செபுலோன் மட்டும் ஊராக திரிந்தார்கள். ஆனாலும் அவர்கள் இவர்களை பார்த்து நகைத்து பரிகாசம் பண்ணினார்கள். ஆமென். அப்ப சில பேருக்கு புரியாட்டி அவங்க ஏடா 200 சொச்ச காலம்னா யோசிச்சு பாருங்க என்ன நடந்திருக்கு. நீண்ட காலம் எடுக்காட்டி இவங்க என்ன புது விதமா என்ன ராத்திரியில எடுக்கிறாங்க, என்ன காலை கழுவுறாங்க, என்ன ஒரே கப்புல பானம் பண்றாங்க. அதுதானே அவர் வந்துட்டார், ஏன்னா அதுதானே போயிட்டு அப்படி அவங்க என்ன செய்யறாங்கன்னா சரி. ஆனா வேதம் என்ன சொல்லுது? நீங்க 12 இதுல வாசிச்சீங்கன்னா யாத்திராமல்ல, இது நித்திய காலமான உடன்படி. நீங்க நித்தியமா நீங்க என்ன செய்யணும்? இத கை கொள்ளணும் பாருங்க. ஆனா அன்றைக்கு தான் அவங்க செய்தாங்க. ஆனா அவர் என்ன சொல்றேன்டா, நீங்க மரிக்க மட்டும் நீங்க அதை செய்யும். ஏனென்றா தேவன் அந்த ராத்திரி வேளையில உங்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார், அதிசயமா கொண்டு வந்தார். அதனால நீங்க கொஞ்ச காலம், 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, நீங்க நித்தியம்னா அதுக்கு ஒரு முடிவு இல்லாது நீங்க அந்த பரம்பரை கடந்து போக மாட்டேன், இந்த பூமியில வாழ மாட்டேன். நீங்க என்ன செய்யுங்க? கடந்து போங்கன்னு தேவன் என்ன செய்தார்? கட்டளை கொடுத்தார். ஆனா அவங்க என்ன செய்தாங்க? அதை ரிஜெக்ட் பண்ணினோன்னு அந்த காரியம் யாருக்கு போயிட்டு? பிரஜாதிக்கு போயிட்டு. அவங்க இப்பயும் செய்வாங்க, ஆனா இப்ப செய்யறாங்களா? இல்லை. ஏன்? தேவாலயம் இடிக்கப்பட்டு உடன்படிக்கப்பட்டு காணாம போயிட்டு, அவங்க இந்த என்ன சிவப்பு காலை அதை என்ன செய்யுது? இல்லாம போயிட்டு. அவங்க அதெல்லாம் இருக்குமெண்டா அவங்க இன்றைக்கும் செஞ்சிருவாங்க. அப்ப பாருங்க, ஏனென்றா அந்த பழிய தேவன் என்ன செய்தாரண்டா, இயேசு கிறிஸ்து அவங்க ரிஜெக்ட் பண்ற வேளையில அந்த காரியம் பிரஜாதிக்கு வந்துச்சு. ஆனா பிரஜாதிக்கு வர்ற நேரத்துல மகத்தான தேவனே பலியாயிட்டார். அப்ப அதனால இன்றைக்கு இல்லாட்டி இப்ப நீங்க செஞ்சிருப்பீங்க, பஸ்கா செய்யண்ட ஒவ்வொருவரும் ஒரு ஆடை கொண்டு வந்துருப்பீங்க. இப்ப இந்த இடமே நாரி போயிருக்கு மேன ஓமா இல்லையான்னு சொல்லு. ஆனா அந்த மகத்தான தேவன் இன்னைக்கு என்ன செய்ய? தண்ணியை ஜீவ பலியா கொடுத்தபடினால இன்னைக்கு ரத்தம் அவர் சிந்திட்டார். நீங்க சிந்த தேவையில்ல, நீங்க கொண்டு வரவில்லை, அவர் இலவசமா உங்களை மீட்டார். ஆமே. அதனாலதான் நீங்க இன்னைக்கு என்ன செய்யணும்டா, இந்த இடத்துல வர்ற வேளையில வேதம் என்ன சொல்லுது? நாம் பிற்கிற அப்பம், அதை வாசிங்க. நான் உங்களுக்கு ஸ்டெப்பா தான் போறேன். அது ஒரு சுவிசேஷமா போகாம நீங்க ஒரு ஆழமான இவன் சொல்றான், யூதா எழுதுற வேளையில அவன் என்ன சொல்றான்னா, நான் முன்னமே உங்களுக்கு சொன்னாலும் மறுபடியும் நினைப்பூட்ட விரும்புகிறேன். அப்ப அதே மாதிரி நாங்க தேவண்ட வார்த்தையை அறிஞ்சிருந்தாலும் இன்னைக்கு நாங்க பெறுகிற வேலையில அசை போட விரும்பும். 1 கொரிந்தியர் 10 வாசி. கிறிஸ்துவுடைய ரத்தத்தின் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா? நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவுடைய சரீரத்தின் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா?
17 வாசி 16 17. நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா? நாம் விற்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா? அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு கொள்ளும்படியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமா இருக்கிறோம். ஆமென். இப்ப விளங்கிட்டா உங்களுக்கு. இப்ப என்ன இருக்கிறது? நாம் இது பருகிற இந்த திராட்சரசம் என்ன? இரத்தத்தின் ஐக்கியம் அல்லவா? ஆமென். அடுத்தது பாருங்க, நாம் 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 ஆசரிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துனுடைய இரத்தத்தின் ஐக்கியமாயிருக்கிறது அல்லவா? நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துனுடைய சரீரத்தின் ஐக்கியமாயிருக்கிறது அல்லவா? அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியினால் அநேகராகிய நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரம். இப்ப பாருங்க, நாங்க ஒரே அப்பத்துல தான் என்ன செய்ய போறோம்? எல்லாரும் பங்கு பெற போறோம். அப்ப அநேகராகிய நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாகிறோம். புரியுதா உங்களுக்கு? இப்ப இந்த ரொட்டியை செய்ய நீங்க பார்த்துருப்பீங்கன்னு, எத்தனையோ கோதுமை அதுல அடிக்கப்பட்டிருக்கு. இப்போ ஒரு கோதுமையில ஒரு ரொட்டி சுடையலாம். நான் நினைக்கிற மாதிரி இந்த ரொட்டி சுட எப்படியும் ஒரு 200-300 கோதுமை தெரியுமா? பார்த்துருக்கீங்க? அந்த கோதுமையை அரைச்சாதான் ஒரு ரொட்டி வரும். அப்ப அதே போலதான் சபையில் அங்கத்தினவர் அதிகமா இருப்பாங்க. ஆனா எல்லாரும் எத்தனை அப்பத்துல பங்கு பெறணும்? ஒரே அப்பம். அதாவது சொல்லு, நானே ஜீவ அப்பம், நானே வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பம். அப்ப பாருங்க, ஒரே தேவன்ல இருந்து நாங்க எல்லாரும் என்ன செய்யறோம்? பங்கு பெறுகிறோம். அப்ப பாருங்க, தேவன் என்ன செய்யறாருன்னா, அந்த ரத்தத்தை சிந்தினபடினால இன்னைக்கு எப்படி உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகிறதா, எப்படி அவரோட ஐக்கியமாயிருங்கண்டா, இந்த ரசத்தை நீங்க பானம் பண்ணும் போது அவரோட ஐக்கியமாயிருங்க. அப்படிதானே வாசிச்சோம் வேதம். அப்ப நாம என்ன செய்யறோம்? அப்ப அன்னைக்கு அவங்க தேவனோட ஐக்கியங்குள்ள ஒரே ஒரு வழி இருந்துச்சு. என்ன? ஆடு பலியிடப்படும். ஓமா இல்லையா? அன்னைக்கு ஒருவன் தேவனோடு ஐக்கியமாகணும்னா ஆலயத்துக்கு போய் ஒரு ஆட்டை பலியிடுகிற வேளையில அந்த இரத்தத்தினால ஆசாரியன் என்ன செய்வான்? 7 முறை பலிபிடத்துல தெளிப்பான். தெளிச்ச பிற்பாடு அவனோட பாவம் மன்னிக்கப்பட்டு அவன் வெளியே போகும்போது நீதிமானா போறான். புரியுதா உங்களுக்கு? அப்ப அன்றைக்கு அவன் ஒரு ஆடு கொண்டு வந்து அந்த ஒரு ஆட்டின் மூலம் அவன் பாவ மன்னிப்பு அவன் என்ன செய்யறான்? பெற்று போறான். இல்லாட்டி தேவனோடு அவனுக்கு ஐக்கியம் இல்லை. ஏதேன்ல பார்த்தோம் என்ன? காயின் ஆபேல் பார்க்கிற வழியில காயின் என்ன செய்யறான்? பழத்தை கொண்டு வரான். ஐக்கியமாக இயலாம் போயிட்டு. ஓமா இல்லையான்னு சொல்லுங்க. ஆனா ஆபேல் என்னத்தை கொண்டு வரான்? ஆட்டை கொண்டு வரான். ஆட்டை கொண்டு வர்ற வழியில தேவனோட ஐக்கியமாகறான். தேவன் அவனுடைய பலியை என்ன செய்யறான்? ஏற்றுக்கொண்டான். பழைய ஏற்பாடு அப்படியே மோசே பிரமாணத்தை கொண்டு வர்ற வேளையில ஒரு ஆடு கொண்டு வர்ற வேளையில ஐக்கியம் வருது. அப்ப இன்னைக்கு இவ்வளவு காலம் நாம என்ன செஞ்சிருக்கோம்? ஆராதிச்சிருக்கோம். ஆனா ஐக்கியம் வருது. தேவனோடு உங்களோட பாவ மன்னிப்பு வரணும்னா அந்த ராப்போஜனம் தான் அதை செய்ய முடியும். நீங்க ஆராதிச்சிருக்கிறீங்க. ஆனா இதுக்கு பிறகு பாருங்க உங்களோட வாழ்க்கையோட மாற்றம். நீங்க யோசிப்பீங்க, என்னடா நான் வாரன், ஒன்று மாற்றம் இல்லை, என்ற பழைய குணங்கள் இருக்கிறது, பழைய கோபம் இருக்கிறது, ஏன்னா பழைய கிரியல் இருக்கிறது தேவனும். ஆனா இனி நீங்க உண்மையா பெற்றுட்டு பாருங்க, நீங்க மாற தேவையில்ல, தேவன் உங்களை மாத்துவார். ஆமே. ஏன்னா நீங்க தேவனோட ஐக்கியத்துக்குள்ள பாருங்க. இதை வாசிச்சு பாத்தீங்கன்னா 2 நாளாமத்துல உங்களுக்கு தெரியும். அவன் சொல்றான், தேவன் உங்களை விட்டு வெளியே போயிட்டான், நீங்க எல்லாரும் நீங்க மனம் திரும்பி அவரோட கட்டளைக்கு வாங்க. அப்பதான் தேவன் இந்த ராஜாக்கள் மத்தியில் இருந்து உங்களை விடுவித்து உங்களை பாதுகாத்து தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்துக்கு உங்களை என்ன செய்வார்? நிரந்தரமாக உங்களை வைப்பாரன். அப்ப பாருங்க, இன்னைக்கு தேவன் எங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்க பரிசுத்தாவிய காணான். அன்னைக்கு காணான வாக்குத்தத்தம் பண்ண இன்னைக்கு பரிசுத்தாவி. இன்னைக்கு பரிசுத்தாவி இல்லாட்டி நீங்க எங்க போயிடலாம்? அது தேவனுடைய ராஜ்யத்துக்கு. அதான் உங்களை தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொண்டு போக முத்திரையாக கொடுக்கப்பட்டது பரிசுத்தாவி. அப்ப பாருங்க, இப்படிப்பட்ட வெளிப்பாடுகளை அறியாம இன்னைக்கு உலக என்ன அவர் வந்துட்டார். இப்ப அவரு மத்தேயு 26 நாளைக்கு 29 சொல்றேன், நான் இது முதல் நவமான தேவனுடைய பிதாவினுடைய ராஜ்யத்துல வரமாட்டேன், நான் உங்களோ பாடம் பண்ண மாட்டேன். ரைட், ஒரு ஸ்டாப். அப்படியே வச்சு பார்த்தா அவர் என்ன செய்யறார்? போனவர் திரும்ப வாரு. வந்த பிறகு அப்பயும் சீசர்கள் என்ன செய்யறாங்க? அவர் வந்த பிறகு என்ன செஞ்சாங்க? நிப்பாட்டினாங்களான்னு சொல்லுங்க. அதை வாசிச்சு பார்க்க போறீங்களா? நாங்க இன்றைக்கு பார்க்க போறோம் அடிப்படை. ஏன்னா உங்களுக்கு உறுதி வரும். அப்பதான் நீங்க தேவனோடு ஒரு ஐக்கியத்துக்குள்ள வரலாம். இல்லாட்டி நீங்க ராப்போஜனம் எடுக்காம இருந்தா தேவனோட ஐக்கியம் இல்லை. நீங்க அதை 26 மத்தேயு 26 எடுங்க, 29 வாசி.
இது முதல் இந்த திராட்சைப்பழ ரசத்தை நவமானதாய் உங்களோடு கூட என் பிதாவின் ராஜ்யத்தில் நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இதை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமென். அப்ப பிதாவினுடைய ராஜ்யத்துல நான் பானம் பண்ணணும், உங்களோட நான் என்ன செய்ய மாட்டேன், பானம் பண்ணேன்டா. இப்ப இன்றைக்கு ஆக்கள் என்ன சொல்லுவாங்க, பிதாவினுடைய ராஜ்யம் பரிசுத்தாவி அவர் வந்துட்டாருன்னா. சரி, அப்ப அவங்க சீசர்கள்ற பரிசுத்தாவி தானண்டா. பெந்தகோஸ்தே நாள்ல என்ன நடந்துச்சு, பரிசுத்தாவி மீண்டும் வந்துச்சு. அப்பயே சீசர்கள் அதை வருகினாங்க. பவுல் அதுக்கு பிற்பாடு வந்தவன் அந்த நடைமுறையை கொண்டு வந்தான். நான் உங்களுக்கு ஒப்புவிக்கிறதை கர்த்தரிடத்திலே பெற்றுக்கொண்டு. ரைட். அதுக்கு பிற்பாடு பாத்தீங்கன்னா இன்றைக்கு தேவன் என்ன செய்யிருக்கார், திரும்ப 1963 பிப்ரவரி 28 தேவன் மீண்டும் என்ன செய்தார், பூமிக்கு வந்தார். பூமிக்கு என்றக்குள்ள இங்க வரையில மத்திய ஆயத்துல வர்ற வேலையில தேவன் என்ன செய்யற, தீர்க்கதரிசியை மேல எடுத்து தேவன் செய்தியை கொடுக்குற. செய்தியை கொடுத்தோன்னதான் 7 முத்திரையின் ரகசியம் என்ன செய்யறது, திறக்கப்படுது. திறக்கப்பட்ட பிறகு பலமுள்ள தூதன் மேல கொடுக்கிறேன், 7ஆம் தூதன் கீழே இருக்கிறேன், அவர் எடுத்து கொண்டு என்ன செய்கிறேன், அதை உங்களுக்கு கொடுக்குறேன். அப்ப கொடுத்த பிற்பாடு அவர் வந்துட்டேரண்டா 65ஆம் ஆண்டு கடைசி மெசேஜ் என்னது, ராப்போஜனமா இருக்கிறது. புரியுதா உங்களுக்கு? அப்ப வேதத்தை தான் நாங்க என்ன செய்யணும், வேதம் தான் எங்களுக்கு சாட்சி, வேதம் தான் சத்தியமா இருக்கிறது. அப்ப தேவனுடைய காரியத்துல நாங்க பாருங்க, நாங்க இஸ்ரேல் ஜனங்கள் இருக்கிறாங்க, தேவனுடைய ஜனங்கள், தேவன் வேறு பிரித்து வெளியே கொண்டவர். ஆனா அவங்க நடந்து போறாங்க, ஆனா பஸ்கா ஆசரிக்காம பாவ மன்னிப்பு வரையலாம். தேவன ஜனங்கள், தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள், தேவன் தான் வெளியே கொண்டு வந்தேர் நடத்தி போறேன். ஆனா ஐக்கியம் எப்படி வருதுண்டா, பஸ்கா ஆசாரித்தல் கூட. அப்ப அதனாலதான் அவர் சொல்றேன், நீங்க அதை புசிங்க. நீங்க புசிக்காம தேவனுடைய காரியத்துக்குள்ள நீங்க என்ன செய்யலாம், அது வர முடியாது. வாசிங்க அதை 6 வாசிங்க. 36 2 நாளா 36. அப்படியே ராஜாவும் அவனுடைய பிரபுக்களும் 36. அப்படியே ராஜாவும் அவனுடைய பிரபுக்களும் கொடுத்த நிருபங்களை அஞ்சற்காரர் வாங்கி ராஜாவுடைய கட்டளையின் படியே இஸ்ரவேல் யூதா என்றும் போய், இஸ்ரவேல் புத்திரரே, ஆபிரகாம் ஈசாக்கு இஸ்ரவேல் என்பவர்களுடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் திருப்புங்கள். அப்பொழுது அசீரியருடைய ராஜாக்களின் கைக்கு தப்புவிக்கிற மீதியான உங்கள் அண்டைக்கு அவர் திரும்புவார். ஆமென். பாருங்க, அப்ப எதை எடுத்து அவர் உங்களுக்கு திரும்புவார், நீங்க இதை ஆசரிக்கணும். புரியுதா உங்களுக்கு? தேவனுடையது வார்த்தை. அப்ப இதை இவங்க நாங்க இஸ்ரவேல் ஜனங்கள், நாங்க தேவன் யெகோவா தேவனுடைய ஜனங்கள் என்றுட்டு போனாங்க. தேவன் மீண்டும் திரும்பணும்டா, ஏன்னா ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. அவங்க ரத்தம் சிந்தி தங்கட பாவத்துக்காக மன்னிப்பை பெறுவோம். ஒரு ஆடு வரணும், ஒரு ஆடு தேவனை குறிக்கிறது. அதான் யோவான் ஸ்நானன் பார்க்கிறோம், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீக்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அப்ப பாருங்க, அவன் சொல்றான், உலகத்தின் பாவத்தை சுமந்து தீக்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அப்ப உலகத்தின் பாவத்தை அவர் சிந்தினபடினாதான் இப்ப இன்னைக்கு நானும் நீங்களும் நிச்சயத்தோட இது அடையாளமா எடுக்கணும். ஏன்னா திராட்சரசம் என்பது உந்துதலை குறிக்கிறது, வெளிப்பாடு, ரெவலேஷன், வெளிப்பாடு. அப்ப வெளிப்பாடு, அதான் சொல்றேன், நீங்க இந்த பாத்திரத்துல பானம் போடும்போது கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு தானே ஆக்கினை தீர்ப்பை அறிவித்துக் கொள்றோம். அப்ப கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானிக்கணும். நீ அவருடைய வார்த்தை என்ன, அவருடைய சரீரம் என்ன, நீங்க எப்படி இருக்கணும் என்று நிதானிக்காம பெற்றா நீங்க என்ன செய்யறீங்களா, உங்களுக்கே ஆக்கினை தீர்ப்பை அறிவிக்கிறீங்க. இப்ப இத சரியா எடுக்காட்டி என்ன செய்யும், நியாய தீர்ப்பை கொண்டு வரும். எடுக்காம இருந்தாலும் என்னத்தை கொண்டு வரும், நீங்க தப்பவே இல்லாது, நீங்களும் தப்பில்ல, நானும் தப்பில்லை. அப்ப அதுக்கு ஒரே ஒரு வழி, அவர்கிட்ட வர்றது, ஆண்டவரே என்ன மன்னி. அப்ப மன்னியும் அவர் என்ன செய்வார், மன்னிக்கிறது. அப்ப பாருங்க, அந்த தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக திரும்பணும்டா அது வரும். அப்ப அதனாலதான் அவங்க என்ன செய்யறாங்க, தேவன் ஏன்னா அவர் சொல்லிட்டு, நான் வரும் அளவும் இதை நீங்க பருகுங்க. அப்ப தேவன் ராஜ்யத்துல நாங்க அங்க போக மாட்டோம், இதுதான் எங்களுடைய காரியம். அதான் அவர் சொல்ற, நான் பிதாவுடைய ராஜ்யத்துல புதிக்க மாட்டோம், நீங்க என்ன செய்யுங்க, இதை நான் உங்களோடு கூட போஜனம் பானம் பண்ணும். அப்ப பரிசுத்த ஆவியா பெந்தகோஸ்து நாள்ல வந்தா அவங்க என்ன செய்ய, அங்கேயும் அவர் புசிச்சு.
அப்ப இன்னைக்கு மாமிச சரீரத்துல இயேசு கிறிஸ்து நிற்கிறாரா? இல்லை. இன்னைக்கு ஆவியின் ரூபத்துல வார்த்தையாக தான் அவர் இருக்கிறார். இன்னைக்கு எங்கிட்ட இருக்கிறது வானம் பூமி ஒளிஞ்சாலும் அவருடைய வார்த்தை ஒளியாது. ஆமென். அந்த வார்த்தையில தான் அவர் பாரு. ஆனா நாங்க தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகிற வேலையில வேதம் என்ன சொல்லுது? வெளிப்படுத்தல் 17 ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினார். அப்ப தேவன் என்ன செய்யற? அந்த சஃபர், அதாவது அந்த பெரிய விருந்துல வந்து எங்களை என்ன செய்யறே? ராப்போஜனத்தோட தான் தேவன் அழைக்க போறார். ஆமென். அன்னைக்கு மெல்கதேச நாங்க வாசிக்கிறோம் ஆதியாமத்துல 12 திரும்ப ரோமர் 7 நினைக்கிறேன் வாசிக்கிற வேளையில மெல்கதேச பற்றி சொல்லப்படுறது. அவர் துவக்கமும் முடிவும் இல்லாத, அல்பாவும் ஒமேகா, ஆதியும் அந்த தகப்பனும் தாயும் இல்லாதவர், வம்ச வரலாறு இல்லாதவர். ஏன்னா அவர் தான் துவக்கம். அப்ப அவரை ஆபிராம் காணக்குள்ள என்ன செய்யறான்? போய் யுத்தம் பண்றான். யுத்தம் பண்ணிட்டு திரும்பி வர்ற வேளையில மெல்கதேஸ் வந்து என்ன செய்யற? அப்பமும் திராட்சரசம் கொடுத்துதான் ஆசீர்வதிக்கிறது. அப்ப பாருங்க, இந்த கொமினியன் என்பது ஆசீர்வாதம். பாருங்க, பாவம் மன்னிப்பு வருது, ஆசீர்வாதம் வருது, தேவனோடு தொடர்பு வருது. ஏனென்னா நீங்க அந்த ரத்தத்தை ஏற்றுக்கொள்ளுறீங்க. இந்த ரத்தம் என்ற பாவத்தை மன்னிச்சு அவருடைய சரீரம் கொல்லப்பட்டது என்னுடைய வியாதியை சுஸ்தமாகும். அப்ப அதனாலதான் அன்றைக்கு அந்த அப்பத்தை அவங்க புசிச்சபடினாலதான் 40 வருஷம் வனாந்திரத்துல நடந்தாங்க. இப்ப நீங்க வானத்துல வரவே கஷ்டப்படுறீங்க, ஏறுறதுக்கு கஷ்டப்படுறீங்க. அது ஆனா அன்றைக்கு 40 வருஷமா நடக்கிறாங்க. ஏனண்டா அவங்களோட பாதரட்ச தேயில்லை, அவங்களோட வஸ்திரம் பழசாகையில். ஏனண்டா அந்த ராப்போஜனத்தினுடைய மகிமை. அதே போலதான் இன்றைக்கு வேதம் என்ன சொல்லுதுண்டா? இந்த ராப்போஜனம் தெய்வீக சுகத்தை கொண்டு வரும். நான் முன்னமே இந்த சாட்சி சொன்னேன். அதே போல இன்னைக்கு நீங்க வியாதி இருக்கலாம். இன்னைக்கு நல்ல பாட்டு படிச்சீங்க, அந்த பாட்டு ஏன்னா அந்த பாட்டிலே இருந்துச்சு, என்ன எந்த ஆத்மா சரீரம் எல்லாம் வியாதி எல்லாமே அந்த ரத்தம், இந்த அவருடைய ரத்தம் வந்து மன்னிச்சது, அதுதான் குணமாக்கினர். அதை தான் நீங்க இன்னைக்கு விசுவாசிக்கிறீங்க. அப்ப அதை விசுவாசிக்கிற வேளையில தான் உங்களுக்குள்ளால தேவனுக்குள்ளால ஐக்கியம் வருது. அப்ப அதனாலதான் தேவன் பேதுருடத்துல போற வேளையில அவர் என்ன செய்யற? ஒரு வஸ்திரத்தை எடுக்கிற, மேல் சட்டையை கலட்டி ஒரு வஸ்திரத்துல இடுப்புல வந்து துணியை கட்டி போட்டு ஒவ்வொருட காலை கழுவி வர்ற வேளையில பேதுரு வர சொல்ற, அவன் சொல்ற, ஆண்டவரே நீ 2 காலை கழுவக்கூடாது. அவர் சொல்றே, இப்பொழுது நீ இதை அறியா, இனிமேல் அறிவா. அவர் சொல்ற, இல்ல, அவர் சொல்றார், இப்போ உனக்கு தெரியாது, ஆனா இனிமேல் அது தெரியும் என்றக்குள்ள இல்லைன்ட்டான். இப்ப இன்னைக்கு அதே மாதிரி இப்ப இன்னைக்கு நாங்க சொல்றோம், உங்களுக்கு சௌரனே சௌரியே விளங்காது, நீங்க வார்த்தை சபையில நடத்துதண்டா எடுங்கண்டா. இல்ல எங்களுக்கு தெரியும் மாதிரி. அதை வாசிக்க போறீங்களா? பேதுரு வாசிங்க. இப்ப அந்த பேதுருடைய வெளிப்பாடை தான் நாங்க வச்சு பார்க்க போறோம். பாருங்க, நாங்க அதை வாசிங்க. 7 வாசிங்க, 7 மட்டும் வாசி. நான் சொன்னது யோவான் 13 147. யோவான் 13 6-7. அவர் சீமோன் பேதுருவிடத்தில் வந்தபோது அவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் என் கால்களை கழுவலாமா என்றான். இயேசு அவனுக்கு பிரேற்றமாக, நான் செய்கிறது இன்னதென்று இப்பொழுது நீ அறியாய், இனிமேல் அறிவாய் என்றார். ஆமே. அப்ப அவர் என்ன சொல்றார்? இப்பொழுது நான் செய்கிறது இன்னதென்று இப்பொழுது நீ அறியாய், இனிமேல். அப்ப அடுத்தது பாருங்க, அப்படி சொல்லியும் அவன் என்ன சொல்றான்? 8 வாசிங்க. பேதுரு அவரை நோக்கி, நீர் ஒரு காலம் என் கால்களை கழுவப்படாது என்றான். இயேசு அவனுக்கு பிரேற்றமாக, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கும் இல்லை என்றார். ஆமே. இப்ப பாருங்க, அவர் சொல்றார், இப்ப நான் சொல்ல விரும்பல, நீ இப்ப அறிய மாட்டா, ஆனா இனிமே என்ன செய்வா? அறிவா. அப்ப அவன் சொல்றான், இல்ல ஒரு காலம் என்ன செய்யக்கூடாது? கழுவக்கூடாது. அப்ப அவர் சொல்றார், பங்கு இல்லைன்றோனதான் என்ன வருது? இப்ப அவனுக்கு பயம் வருது. அதற்கு சீமோன் பேதுரு, ஆண்டவரே, என் கால்களை மாத்திரமில்லை, என் கைகளையும் என் தலையும் கூட கழுவ வேண்டும். அப்ப அதே போலதான் இன்றைக்கு எங்களுக்கு தெரியாட்டியும் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுது? செய், இப்பொழுது விளங்காது, ஆனா இனிமேல் அது உங்களுக்கு விளங்கு. அப்ப பேதுரு சொல்ற, நீ செய்யாட்டி பங்கு இல்லை. அப்ப பாருங்க, இப்ப நாங்க காலை கழுவாட்டி, இப்ப சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா பகல்ல வைப்பாங்க,
என்ன செய்வாங்க, அதை சின்ன அந்த ஆசாரியர்களுக்கு கஷ்டம்னோன்னு அந்த இப்போ கடையிலே ரெடிமேடாக விற்கிது அந்த அப்பத்தை வைப்பாங்க. ஏன்னா அதுக்கு பிற்பாடு வைனை செய்ய கஷ்டம்னு என்ன செய்வாங்க, நெக்டோ சோடா ஆகணும். இப்போ நெக்டோ இருக்கு போல என்ன இப்போ நான் நீங்கள் போட்டிலோ கொண்டு வருவாங்க, அது சிவப்பாக இருக்குதானே அவன நெக்டோ கொண்டு வந்து கொடுப்பாங்க. பகலில் காலை கழுவ மாட்டாங்க, ஏன்னா காலை கழுவினா லேட் ஆகும். ஆனால் தேவனுடைய வார்த்தை எப்பயுமே அது முழுமை பெறணும். ஆமே, நீங்கள் தேவனுடைய வார்த்தையில முழுமை பெறாட்டி அங்கே தேவனை காணலாம். பாருங்க, ஜூதாஸ் வந்து நீதிமானாக்குதல்ல வந்தான், பரிசுத்தமாக்குதல்ல வந்தான், பரிசுத்த ஆவியை பெறையில் நீதிமானானா. ஏன்னா தேவன வார்த்தையை விசுவாசிக்கிற வேளையில விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அப்ப விசுவாசிக்கிற வேளையில நீதிமானாவார். அவர் என்ன செய்யறான், அவருக்காக அவர் பரிசுத்தப்படுத்துறான், ரத்தம் சிந்தினால பரிசுத்தத்துக்கு வாரான். ஆனா பரிசுத்தாவிக்குள்ள அவன் வரையில, ஏனென்றா தேவண்ட பரிசுத்தாவி அவன் பெறையில். அப்ப பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்குள்ள வர்ற வேளையில தான் என்ன செய்யலாம், தேவண்ட ராஜ்யத்துக்குள்ள. அதனால் அதே போலதான் இவன் என்ன சொல்றான்டா, நீ இப்ப அறிய மாட்டான், ஆனா இனிமேல் அறிவார். ஏன்னா அப்ப இயேசு கிறிஸ்து என்ன செய்யல, மரிக்கல. அப்ப மரிச்சாதான் ஏன் இதை நாங்க இந்த ரசத்தையும் இந்த அப்பத்தையும் சாப்பிட்றோம் என்றது அப்பதான் அவனுக்கு தெரியும். அதான் சொல்ல, இப்பொழுது நீ இதை அறியாய், இனிமேல் அறிவாய். ஆனா அவன் என்ன சொல்றான், இல்ல நீர் கழுவக்கூடாது. ஏனண்டா அது வந்து தாழ்மையான, நான் முன்னமே உங்களுக்கு சொன்ன, இஸ்ரவேல்ல வந்து ஒரு அடிமைய ஒரு மட்டமான ஒரு மனிதனை காசு கொடுத்து காலை கழுவ வைப்பாங்க. அப்ப அந்த வேலைய இயேசு கிறிஸ்து செய்ய விரும்பியது. ஆனா அவர் என்ன சொல்றேன்னா, நீ அதை செய்யாட்டி உனக்கு பங்கு இல்லை. ஏனென்றா தேவண்ட ராஜ்யத்துல பாகுபாடு இருக்கக்கூடாது, உயர்வு தாழ்வு இருக்கக்கூடாது, ஏழை பணக்காரன் இருக்க, எல்லாமே தேவண்ட ஜனமா இருக்கும். அப்ப அதனாலதான் அவர் அந்த தாழ்மையை கற்றுக் கொடுக்குறார். அப்ப இன்னைக்கு அதுக்காக தான் இன்றைக்கு சபைக்குள்ள வரக்குள்ள நாங்க எல்லாமே தேவனுடைய பிள்ளையாதான் நாங்க பாருவோம். அப்ப அதனாலதான் அவர் என்ன சொல்றேன்னா, காலை கழுவணும். ஏன்னா காலை கழுவுற என்பது இவ்வளவு தாழ்மையான. இப்ப சில பேர் தட்டு போடணும், சில பேர் என்ன செய்வாங்க, தொட்டு கொஞ்சுவாங்க, சொரியண்டுவாங்க. அது ஒரு தாழ்மைக்கு அடையாது. சில பேர் தட்டிட்டு தள்ளி விட்டுட்டும் போயிடுவாங்க. அப்ப அதுவும் மன்னிப்பு தெரியாது. ஆனா தேவனுடைய காரியத்துல தேவன் பாருங்க, அவர் உலகத்துக்கு ராஜா, எல்லா ராஜாக்களும் மேலானவர். ஏன்னா ஆனா தேவன் என்ன செய்யற, ஒரு சாதாரண மீன் பிடிக்கிற அவனுக்கு படிப்பறிவு கூட இல்லை, அவனுக்கு கையப்பம் விடக்கூட தெரியாது, பிங்கமாக் தான் வைக்கிறதான் பேதுரு. ஆனா அவன்கிட்டதான் என்னத்தை கொடுத்து, பரலோராத்திரே திறவுகோலை கொடுத்து. அப்ப பாருங்க, அதான் பாருங்க, இஸ்ரவேல்ல சவுல தெரிவித்துக்குள்ள அன்றைக்கு பிரதர் எடுத்தவன் ஒண்ட தேட போய் 2 எடுத்துட்டான். ஒரு கல்ல 2 மாங்காம கழுதையை தேட போய் ராஜாவா மாறிட்டான். ஆனா அவன் பாருங்க, இஸ்ரேல்ல உயர்ந்தமான மனிதன், பெரிய எல்லாம் பலன். ஆனா தாவீத பார்க்கல ஒன்றுமே இல்லை. அவன் பாருங்க, அவன் எப்படி இருக்கான்டா, ஒரு பெண்மைத்தன்மை உடையவனா இருந்தான், மெலிந்த தேகம், ஒரு கூச்ச சுபாவம் இல்லை. ஆனா அவனை கொண்டு வந்து என்ன செய்யற, ராஜாவா வைக்கிறார். ஆமே, அதுதான் தேவனாயிருக்கு. இந்த ஏசாயா 35 பேதமையா இருந்தாலும் திசை கட்டு போவதில்லை. நீங்க உலகத்துல ஒரு உயர்ந்த நிலைக்கு இல்லாட்டியும் உலக மனிதன் இழந்து போயிடுவான், தேவண்ட ராஜ்யத்தை நீங்க இழக்க மாட்டீங்க. ஆமே, நீங்க பேதமை இல்லை, பேதமைண்டா நீங்க எதுவா இருந்தாலும் தேவண்ட வார்த்தை வர்ற வழியில தாழ்மைப்படுத்துவீங்கடா, தேவன் ராஜ்யத்திலே உங்களை வைப்பார். ஆமே, தேவன் உங்களுக்கு பெரிய ஸ்தானத்தை வைப்பார். அதான் சொல்ல, நீங்க உலகத்தை நியாயம் தீர்ப்பம் என்று அறிந்து இந்த அற்ப வழக்குகளை நீங்க பொலிசிட்டையோ கோர்ட்ஸுக்கு கொண்டு போகாம தேவண்ட சமூகத்துக்கு கொண்டு வாங்க வேதம் சொல்லு. ஏண்டா நீங்க சரியா இருந்தா உலகத்தையே நீங்க நியாயம் தீர்ப்பீங்க. ஹைகோர்ட் என்ன, அதை தாண்டி நீங்க உலகத்தை நியாயம் தீர்ப்பீங்க. இவங்க ஒரு இடத்தை தான் தீர்ப்பாங்க, ஆனா நீங்க உலக ஜனங்களே நியாயம் தீர்க்கிற ஒரு ஸ்தானத்தை தேவன் தந்திருக்க பாருங்க. அதான் தேவண்ட வார்த்தை. அதான் வானமும் பூமியும் ஒளிஞ்சாலும் தேவனுடைய வார்த்தை ஒளியாது. ஆமேன். அதனாலதான் அவன் என்ன சொல்றான், நீ அதை அவர் மரிக்க போறதுக்கு முன்னாலே அதை செய்யுது அவங்களுக்கு. ஏனென்றா நீங்க கடைசி வசனத்தை அதை வாசிங்க. ஏன் அதை அவர் சொல்றேன்டா 13 நான் வாசிக்க வைக்கிறேன். ரைட், பாரு. அவர்களுடைய கால்களை அவர் கழுவின பின்பு தம்முடைய வஸ்திரங்களை தரித்து கொண்டு திரும்ப உட்கார்ந்து அவர்களை நோக்கி, நான் உங்களுக்கு செய்ததை அறிந்திருக்கிறீர்களா? நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள், நீங்கள் சொல்லுகிறது
சரி. அவங்க போதகர்ன்றாங்க சில இடத்துல ஆண்டவர்ன்ற என்ன அர்த்தம்? உரிமையாளர். அப்ப உரிமையாளர்ண்டா என்ன? ஓனர். அப்ப ஓனர்ண்டா அவனுக்கு ஓனர்ண்டா என்ன அர்த்தத்தை கொண்டு வருது? இவர் தான் என்ன சிருஷ்டித்தவர், படைச்சவர். புரியுதா உங்களுக்கு? அதான் ஆண்டவர். ஆண்டவர்ண்டா சொந்தக்கார, உரிமையாளர். அப்ப அது இவன் தேவனுக்கு என்ன? தேவன்டா உரிமை. அதான் சொல்றான் போதகர் ஆண்டவர். அவர் சொல்ற நீங்க என்னை போதகர் என்றீங்க, ஆண்டவர் என்றீங்க, நீங்க சொல்லுகிறது சரியே. நீங்க சொல்றது நான் தான், ஆண்டவர் நான் தான், போதரும் நான். சரியே, நான் அவர்தான் சொல்றேன், நான் அவர்தான். ஆண்டவரும் போதருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினுண்டானால் நீங்களும் ஒருவருடைய காலை ஒருவர். இப்ப ரோமங்கத்திலுக்கு என்ன செய்யும்? ஒரு 10 பேரை வருஷத்துல கடைசியில என்ன செய்வாங்க? தெரிவு செய்து அவங்க 10 பேர் தான் கழுவலாம். அப்படி என்றா தேவண்ட ராஜ்யத்தில் அவங்களுக்கு என்ன பங்கில்? இந்த எண்டையுமே எடுத்துக்கொண்டா கழுவாத என பகல்ல செய்கிற ஆட்கள் இருக்கிறாங்க. நாங்கள் அவங்கள குற்றப்படுத்த வரையில. ஆனா தேவனுடைய வார்த்தை நீங்க அதை அறியும். ஏன்னா நீங்க மற்ற சவனை விடுவிக்கிற பொறுப்பு இதுதான். நீங்க ஆபிரகாமுடைய லோத்துடைய ஸ்டோரி அதை தான் சொல்லுது. தேவன் எப்ப அந்த மனிதனுக்கு திராட்சை ரசத்தையும் அப்பத்தையும் கொடுக்குறாருண்டா சவனை மீட்டு வந்த பிற்பாடு. அதான் நீங்க பாருங்க, விசுவாசம், தைரியம், ஞானம், இச்சையடக்கம், பொறுமை, தேவ பக்தி, சௌரசினயத்துக்கு பிறகுதான் தலைக்கல் வருது, அன்பு வருது. அப்ப தேவ பக்தி வந்த பிறகுதான் என்ன வருது? சௌரசினை. இது பிறர் இதுல ஒன்று மாட்டணும். அப்பதான் அவங்க ஜனங்கள் நீங்க அதுல இல்லாட்டி பேதுருல நீங்க வாசிக்கலாம். ஏன்னா பேதுரு நாளைக்கு 1 பேதுருல இருக்குது. ஏன்னா விசுவாசம் இது கற்பனையில பைபிளா நீங்க அதை அப்ப அதுல பாருங்க. அப்படியே வந்து அதுக்கு பிற்பாடு பாருங்க தேவ பக்தி. தேவ பக்தி என்ற என்ன மீனிங்? நான் இங்க வந்து சொல்லியிருக்கேன், தேவனை போல. அப்ப தேவனை போலன்ற அர்த்தம் என்ற நீங்க தேவண்ட வார்த்தையை விசுவாசிச்சு நீங்க தேவண்ட வார்த்தையின்படி நடக்கிறீங்க. அப்படி நடக்கிறவங்க தேவர்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்ப அப்படி வந்தோன்னதான் சௌரசினேயம் வருது. அப்பதான் உங்களுக்கு வரும், ஐயோ அந்த மனிதனை நான் மீட்கணும், அந்த மனிதன் கஷ்டத்துல இருக்க அவனுக்கு நான் உதவி செய்யணும். புரியுதா அவங்களுக்கு? அந்த மனிதன் வியாதியா இருக்கிற அவனை போய் நான் பார்க்கணும். அந்த மனிதன் எனக்கு என்னத்தை செஞ்சாலும் நான் மன்னிக்கணும். அதான் அவர் சொல்ற, தவறு செய்தா 70 உங்களோட வயசை கூட்டினாலும் வராது. அப்ப பாருங்க, அப்ப அவ்வளோ மன்னிக்கணும். அப்ப அது எப்ப வரும்? தேவ பக்தி இல்லாட்டி வராது. இல்லாட்டி நீங்க எங்க இருப்பீங்க? அடியிலே இருப்பீங்க. விசுவாசம், தைரியம். தைரியம் என்றா என்ன? வல்லமையை குறிக்குது. ஞானம் என்றக்குள்ள உலக அறிவு இல்லை, தேவ ஞானம். விசுவாசம், தைரியம், ஞானம், இச்சையடக்கம். இச்சையடக்கம் என்ற அடுத்த மீனிங் என்ன தமிழ்ல? தன்னடக்கம். ஒருவன் உங்களை உசுப்பேத்துவான், பல்ல கடிச்சிட்டு இப்படி இருக்கிறது அது தன்னடக்கம் இல்லை, சிரிக்கிறது தான் தன்னடக்கம். சில பேர் நான் அடிச்சிருவேன் ஆக்கள் இருக்கிறான், அந்த தன்னடக்கம் பேர். தன்னடக்கம் என்ற தன்னை கண்ட்ரோல் பண்ற. அப்ப தன்னடக்கம் வரும். அப்ப விசுவாசம் இருந்தா அடுத்தது என்ன வரும்? வல்லமை வரும். நீங்க ஜெபத்துல கேட்பீங்க, தேவன் தருவேன். ஒருவனுக்கு கையை வைப்பீங்க, அவன் சுகமாகும். அப்ப என்ன? அதாவது நீ விசுவாசிச்சா தேவனுடைய மகிமையை காண்பை. விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும். அப்ப பாருங்க, விசுவாசத்துக்கு பிறகு என்ன வருது? வல்லமை வருது. வல்லமைக்கு பிறகு என்ன வருது? ஞானம். எப்படி செய்யணும்? ரோட்ல போறவனுக்கெல்லாம் கையை வைக்க மாட்டீங்க, சாபனம் செய்வேன். ஏன்னா அவனுக்கு இல்லை. இது முத்துக்களை பண்டிகைகளுக்கு போற விசுவாசிக்கணும். தேவனை நம்பி ஒரே தேவன் உண்டு வர்றவனுக்கு தான் நீங்க ஜெபிக்கணும். சாதாரண போனுக்கு வந்தா அவன் என்ன இயேசு கிறிஸ்துவும் அப்படி செய்கிறேன். என்ன செய்யறேன்? சுகமாக்குற 10 பேருக்கு. எத்தனை பேர் உண்மையா வந்தான்? ஒருவன். அவர் கேட்குறாங்க, நான் 10 பேரை சுகமாக்கினேன், எங்க மிச்சம் எல்லாம் 9 ஓடிட்டான். அவன் அற்புதத்துக்காக வந்துட்டு ஓடிடுவான். அப்ப நீங்க முதல் செய்வீங்க. நானும் செஞ்சேன்னா பிறரும் செஞ்சிருப்பேன் நீங்க. அப்ப எல்லாரும் காண்ட ஐயோ வியாதியா ஓடி போய் பார்த்து அவனுக்கு கையை வைப்பீங்க. அவன் சுகத்தை பெற்றுட்டு திரும்ப பழைய மார்க்கத்திலே என்ன அந்த போயிடுவான். ஆனா அதுக்கு பிற்பாடு என்ன வரும்? வல்லமைக்கு பிறகு ஞானம் வரும். ஞானத்துக்கு பிறகு என்ன வரும்? இச்சையடக்கம். இச்சையடக்கம் என்ற கொண்ட்ரோலுக்கு வந்துடுவீங்க. என்ன யார் என்ன செஞ்சாலும் ஆண்டவரே உமக்காக நீர் உங்களை கொல்ல பிதாவே இவர்களை மன்னி. அப்ப அந்த மன்னிப்பு இச்சையடக்கம் வந்த பிறகு என்ன வருது? பொறுமை. இச்சையடக்கம் உங்களை கொண்ட்ரோல் பண்ண ஆட்டோமேட்டிக்கா பொறுமை வருமா இல்லையா? சில பேர் நான் ஒருக்கா அவனை விட்டேன், நான் என்ன
2 தர இது 3 இனி நீங்க என்ன நீங்க சொன்னாலும் நான் அப்ப இச்சையடக்கம் வந்துட்டாண்டா அவனுக்கு என்ன வந்துடும்? ஆட்டோமேட்டிக்கா பொறுமை வரும். பொறுமை உள்ளவனுக்கு தான் என்ன வரும்? தேவ பக்தி வரும். அதான் வேதம் சொல்ல, பொறுமை உள்ளவர்களே பாக்கியவான் என்கிறோமே. அப்ப பாருங்க, பொறுமை இப்ப இருக்காண்டு எந்த ஸ்டெப்ல இருக்காண்டு இன்றைக்கு ராத்திரி போய் பாருங்க. விசுவாசம் அங்கேயா இருக்கிறீங்க இல்லையா? ஏன்னா விசுவாசம், அதுக்கு பிறகு வல்லமை இருக்கா, அதுக்கு பிற்பாடு ஞானம், என்னத்தை செய்யணும் எதை செய்யணும் ஞானம், அதுக்கு பிற்பாடு கண்ட்ரோல் பண்றீங்களா இச்சை அடக்கம். ஒரு உடுப்பை பாக்குறீங்க, ஏன்னா அது இந்த அளவுக்கு இருக்கா, ஆனால் போட்டா வடிவா இருக்குமாண்டு இந்த அளவுக்கு போட்டீங்கன்னா இச்சை அடக்கமே இல்லை. ஏன்னா இச்சை அடக்கம் இல்லை, பேசிக்கே இல்லை விசுவாசம். ஏன்னா பைபிள் ஆமண்டும் ஆமேனண்டு. அப்ப ஆரம்பம் என்ன சொல்லுது? ஆண்கள உடைய பெண்கள் தரைக்க கூடாது. இன்னொருவர் இச்சையா பாக்குற வண்ண மாதிரி நாங்க என்ன செய்யக்கூடாது? உடுப்பு போடக்கூடாண்டா நீங்க என்ன செய்ய போட மாட்டீங்க. அப்ப உங்களுக்கு ஆரம்பமே விசுவாசம் இருக்கு. விசுவாசம் இருந்தா ஆட்டோமேட்டிக்கா வல்லமை வரும், ஞானம், அதுக்கு பிற்பாடு இச்சையடக்கம், இச்சையடக்கம் இருந்தாதான் பொறுமை, பொறுமை இருந்தாதான் கடவுள் உங்களுக்குள்ள வருவேன் தேவ பக்தி. தேவ பக்தி வந்தாதான் அடுத்தது என்னது? சவரம். மற்ற சவரன் ஐயா அந்த பிறர் வாரா சந்தோஷம் அழைப்பீங்க. ஏனண்டா உங்களுக்கு என்ன வந்துட்டு? தேவ பக்தி. ஏனண்டா வேதம் என்ன சொல்லு? 1 யோவான் 3 தேவனால் பிறந்தவன், தேவனால் பிறப்பிக்கப்பட்டவன். வாசிங்க, நல்ல வேர்டு உண்டு. 1 யோவான் அடுத்த வாசிங்க. ரைட். 1 யோவான் 5 ஒன்றே வாசிங்க. 1 தான் இருக்கு. இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். பிறப்பித்தவிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவிடத்திலும் அன்பு கூறுகிறான். ஆமென். பிறப்பிக்கப்படுற இடத்தில் அன்பு கூறுகிறவனும் அவரால். இப்ப நான் தேவனால பிறந்திருக்கிறேன்டா, அப்ப இவர் யாரால பிறந்திருக்கு? அவரும் தேவனாலதான். அப்ப என்ன வேதம் சொல்லுது? இயேசு கிறிஸ்துவ அது முதல்ல என்ன சொல்லு? இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிறவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூற தேவன்ட அன்பு கூறுறீங்க. அன்பு கூறுகிற எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவிட. அப்ப பாருங்க, நீங்க பிறந்த மாதிரி அவனும் தேவனால பிறந்திருந்தா அவனை நீங்க என்ன செய்வீங்களா? அன்பு கூறுவீங்க. அப்ப கற்பனையை கை கொள்ளுவதே தேவனுடைய அன்பு. ஆமே, அதே அன்பு. இந்த யோவான் முழுக்க பாத்தீங்கன்னா அன்பை குறிச்சு தான் சொல்ல பாருங்க. நாம் தேவனுடைய கற்பனைகளை கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். 3ஆம் வசனம். நாம் தேவனிடத்தில் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறு. அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல. அப்ப பாருங்க தேவனுடைய வார்த்தை இந்த காரியம். அப்ப பாருங்க, இந்த ஸ்டெப்புக்கு வந்தாதான் நீங்க ஒருவர் நேசிக்கிற. அப்ப பாருங்க, இன்றைக்கு நீங்க ராபோஜனம் பெற வேலையில இதெல்லாம் இருந்தாதான் மற்ற சவரனை நினைப்பு. உங்களை போல பெறாதவனை நோக்கி பார்ப்பீங்க. நீங்க அவனை என்ன செய்வீங்க? மீட்டுக்கொள்ள வருவீங்க. இப்ப யோவான் 13 சொல்லி நான் முடிக்க போறேன். ஏனண்டா பிரதர் சொன்ன இது நைட்டா, இதுக்கு பிற்பாடு டைம் எடுக்கும். அதனால நான் ஒரு 10-15 நிமிஷம் தான் பேச வந்தேன்னா நான் இதை சொல்லி நான் முடிக்க போறேன். நாளைக்கு நாங்க அதோடைய தொடர்ச்சிக்கு நாங்க போவோம். யோவான் 13 அதுல பாருங்க யார் செய்வாங்க. இப்ப கடைசி பாருங்க, நான் வாசிக்கிறேன். அப்ப ஆண்டவர் யோவான் 13:14 வாசிக்கிறேன் பாருங்க. ஆண்டவரும் போதருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினுண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரி. அதுக்காக அவர் கழுவி காட்டுறேன்டா, நான் செய்தது போல நீங்க. அப்ப பாருங்க, அப்பத்தை நாங்க பெறாம திராட்சரசம் பருகையிலாது. ஏன்னா அப்பம் அவர் எங்களுக்காக பிற்கப்பட்டார். அப்ப நாங்க சுகமாகறோம். ஆனா எங்கட பாவம் மன்னிக்கப்படணும்டா என்ன வரணும்? ரத்தம். அப்ப அப்பம் இப்ப என்ன செய்யறோம்? நாங்க புசிக்கிறோம். என்னத்தை நினைச்சு, ஆண்டவரே நீர் என்னுடைய பாவம் வியாதிக்காக நீ மரிச்சீர், உம்முடைய தழும்புகள் உண்டானது, உம்முடைய தழும்புகளால் குணமான. அப்ப அது ஒரு வெளிப்பாடு. அப்ப அப்பத்தை சாப்பிடக்குள்ள நீங்க என்ன நினைக்கணும்? நான் இப்ப தருவேன், தரக்குள்ள நீங்க அப்பத்தை சாப்பிடக்குள்ள என்ன நினைப்பீங்க? ஆண்டவரே
உம்முடைய தழும்புகளால் நான் குணமானேன். என்ற பாவம், என்னுடைய வியாதி எல்லாத்துக்கும் நீர் மரிச்சு. அப்பதான் உங்களுக்கு வெளிப்பாடு. அப்பதான் அவருடைய கர்த்தருடைய சரீரம் நிதானிச்சு புசிக்கிறீங்க. நீங்க சும்மா அவர் ரொட்டியை தந்து நான் சாப்பிட்டு போனேன்டா அது வெளிப்பாடு இல்லை. நீங்க வந்த மாதிரி தான் போவீங்க. ஆனா நீங்க அதை நினைச்சு சாப்பிடும். திராட்சரசம் பிறகுள்ள ஆண்டவரே, என்னுடைய பாவம் இரத்தாம்பரம் ஆயினாலும் பஞ்சை போல நீர் வெண்மையாக்கினீர். உம்முடைய ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பில். அதனால் ஆண்டவரே, நீர் உம்முடைய விலையேறப்பட்ட ரத்தத்தை சிந்தி என்னை நீர் மீட்டு கொண்டீர். கிரயம் செலுத்தி மீட்டு கால கழுவுற வேலையில பாருங்க பங்கு பெறுகிறோம் அவருடைய ராஜ்யத்தில். அதை அதான் பேச சொல்றேன், நீ இதுல கால் கழுவாவிட்ட என்னிடத்துல உனக்கு பங்கு இல்லை. அப்பண்டா உனக்கு தாழ்மை இல்லை. அப்ப நீ இன்னொருவனை மன்னிக்க தெரியாது. ஏன்னா அந்த தூசி என்னத்துக்கு அடையாளம்? அழுக்குக்கு அடையாளம். அப்ப நாங்க வெறுங்கால் அன்றைக்கு பாத்தீங்கன்னா அவங்க எவ்வளவு ஷூ எத்தனை அடி போட்டாலும் டெசர்ட் வனாந்திரத்துல நடந்தாங்க. உங்களுக்கு தெரியும், நீங்க நடக்கிறது கல் பூமி என்றபடினால நீங்க சாதாரண செருப்பு போட்டாலும் மண் ஒட்டாது. ஆனா அவங்களோட தேசம் வந்து பாத்தீங்கன்னா பாலைவனம். அப்ப பாருங்க, பாலைவனத்துல வந்து மணல் தான் இருக்கு. நீங்க காலை வச்சோடனே புதஞ்சி. அப்படிப்பட்ட தூசி படிஞ்ச இதை வந்து உங்களை மாதிரி டக்குன்னு தேக்கியல ஃபுல்லா அவர் கழுவின காலை கையில் எடுத்து இப்படி தண்ணி ஊற்றி கழுவுறேன்னா பாருங்க, தேவன் மகத்தான தேவன். அப்ப அதான் உனக்கு தாழ்மை இல்லாட்டி, அதான் பரலோகம் என்னையா, தாழ்மை உள்ளவனுக்கு தான் தேவன் கிருபை அளிக்கிறார் என்று. மேல போறதுக்கான வழி கீழே இருக்குதுன்னு. தாழ்மை தான் ஒரு மனிதனை உயர்த்த முடியும். அப்ப தேவன் என்ன செய்யறேன்னா தாழ்மை. அப்பதான் நீங்க என்ன செய்வீங்க? மன்னிக்க முடியாத கூப்பிடுவீங்க. காலப்போக்கில் அது பிறர் செய்வேன். இப்ப எனக்கு தெரியாது, சில நேரத்துல ஒருவர் கசப்பு இல்லாத மனிதனே இல்லை. ஏன்னா வரும், ஏதோ ஒரு வழியில வரும். எங்களோட வளர்ச்சியை பொறுத்து வரும். நாங்க எல்லாரும் வளர்ந்தவர்கள் அல்லவே. வராட்டி என்ன நடக்கும்? சில பேரோட கருத்து முரண்பாடு இருக்கு. அப்ப அந்த ஊழியக்காரன் தான் எப்பயுமே அந்த கண்கொத்தி பாம்பு மாதிரி அவங்கள பார்ப்பேன். ஏன்னா அவர் தேவண்ட ராஜ்யத்துக்கு பொறுப்பாளியா இருக்கு. அப்ப அவர் என்ன செய்வார்னா அந்த கசப்பான மனிதனை சொல்லி லிஸ்ட் போட்டு வைப்பேன். இந்நாள் இன்றைக்கு இவரோட கால கழுவு. அப்ப முன்னுக்கு போக்குள்ள என்ன நடக்கும்? முகத்தை பார்க்கணுமே. அப்ப டக்குன்னு காலை எடுத்து கழுவக்குள்ள உங்களுக்குள்ளேயே ஏன்னா அப்ப தாழ்மை. அப்ப அப்படி இல்லாட்டி நீங்க ராஜ்யத்துக்கு போயிடலாம். ஏன்னா இந்த வாசல் வந்து இடுக்கமும் நெருக்கமும் அது காலப்போக்கில் தான் இப்ப செஞ்சுட்டா நீங்க அரைவாசி பேர் வேறதுக்கு போயிருவீங்க. இல்லாட்டி ஏன்னா அந்த அளவுக்கு போக மாட்டீங்க. ஏன்னா இது சத்தியம். ஆமே, இது தேவனுடைய வார்த்தை. தேவன் உங்களை நேசிக்கிற பாவியை ரட்சிக்க தான் தேவன் வந்தேன். அதான் யார் பலிபிடத்திலிருந்து யாரும் உங்களை இடர பண்ண முடியாது. நீங்க இடரையும் போவாங்க. தேவனோட வார்த்தையை பாரு. ஆமே, அது அப்படி இடர பண்ணவங்களும் அவங்களுக்கு தான். ஐயோ, நீங்க இருந்தா தேவன் உங்களை அதற்கா ஏற்ற நல்ல ஒரு ஊழியக்காரன் உங்களுக்கு தந்திருக்கிறேன், நீங்க அவருக்காக ஜெபிங்க. தேவன் இன்னும் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருவேன். அப்ப பாருங்க, அப்ப என்ன செய்யற? இயேசு கிறிஸ்து என்ன செஞ்ச? அப்ப ஒருவர் அப்ப என்ன நடக்குமெண்டா தாழ்மை. அவன் எவ்வளவுதான் அற்புத அடையாளத்தை செய்யலாம், வல்லமையை செய்யலாம், ஒரு மனிதனை மன்னிக்க தெரியாட்டி அது கஷ்டம். அப்ப என்னத்துக்கு அடையாளம்டா? அவனுடைய வாழ்க்கையில இருக்க தவற தூசிகளை இவர் கழுவுறன்ற மீனிங் என்ன? மன்னிக்கிறார். ஆமே, அதான் அந்த தாழ்மை. அப்ப அந்த தாழ்மை இல்லாட்டி பங்கில். அப்ப அதான் அந்த மூண்டையும் காட்டுற. நீ அந்த உம்முடைய தழும்புகளால் குணமாட்டு நீங்க அப்பம் எடுக்க மாட்டீங்க. ரத்தம் சிந்துத மீட்டு கொண்ட கிரயத்துக்கு அடையாளம் ரத்தம். தாழ்மைக்கு தான் அவர் அதை காட்டுரு. அப்ப தேவண்ட ராஜ்யத்துல பாருங்க, ஏழை எளியவர் யாரா இருந்தாலும் அதை கழுவும் போது வந்து அவருடைய பாவத்தை நாங்க மன்னிக்கிறோம். நாங்க ஏற்றுக்கொள்ளுகிறோம். அவங்க விரோதியா இருந்தாலும் அவங்களோட தாழ்மை. அப்ப அது என்னது? இல்லாட்டி நாங்க என்ன ஒருவரோட கோபம்ண்டா அவங்க சாப்பாடு வச்சாலே இவன் அவனாமன்றோம். ஆனா இப்ப என்ன செய்ய போறோம்? கால கழுவும். அப்ப பாருங்க, தேவன் எங்க கொண்டு போய், அதான் பல்லோர் ராஜ்யத்துக்கு வழி கீழே இருக்கு. ஆமே, அதான் வெளிப்பாடா இருக்கு. ஆமே, அதனால நான் செய்திக்கு போய் உங்களை ஆயத்தப்படுத்தாம இதனுடைய வெளிப்பாட்டுக்கு கொண்டு வந்தேன். ஆமே, அதுதான் வேதம் 1 Corinthians 11 சொல்றது. சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினாலே தனக்கு. அப்ப நீங்க ஒருவரோட கோபம் வைராக்கியம் வச்சோண்டு நிதானிக்காம தேவண்ட வார்த்தையை புசிச்சா இதுவே உங்களுக்கு நியாய தீர்ப்பை கொண்டு வந்து, இதே உங்களுக்கு ஜட்மெண்ட்டை கொண்டு வரும், நியாய தீர்ப்பை கொண்டு வரும். அதான் தேவனுடைய வெளிப்பாடு. அப்ப பாருங்க, ஏன் ராத்திரி வேளையில படுறமண்டா அது நித்திய காலம். தேவன் எகிப்திலிருந்து
என்ன செய்த ராத்திரி வேளையில தான் கொண்டாந்து. அதே போல இன்றைக்கு பூமி முழுவதும் காரில் இருக்கிற நேரத்துல தான் தேவன் என்ன செய்யறே ஒரு சாயங்கால வெளிச்சத்தை கொண்டு இந்த பாவை இருளில் இருந்து எங்களை வெளியே கொண்டாந்து. அதுக்காக தான் நாங்க இந்த ராத்திரி வேளையில எப்பயுமே தேவண்ட திட்டம் மாறாது. ஆமே. ஆனா உலகத்துக்கு இது எப்படி இருக்கும்? பைத்தியமாய். ஆனா பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசியை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிட்டு. அப்ப அதை நான் கடைசி அது அப்படி ஒரு வசனம் தான் வருது பாருங்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல, அனுப்பப்பட்டவன் தன் அனுப்பினவரும் பெரியவன் அல்ல. நீங்கள் இவைகளை அறிந்திருக்கிறபடியினால் இவைகளை செய்வீர்களானால் பாக்கியவான்கள் ஆயிருப்பீங்க. யார் செய்வாங்க? இது அறிஞ்சவங்க மட்டும்தான். அதாவது சொல்லி நீங்கள் இவைகளை அறிந்திருக்கிறபடியினால் இவைகளை செய்வீர்களானால் யாராயிருப்பீங்களா? பாக்கியவானாய். உங்களை எல்லாரையும் குறித்து நான் பேசவில்லை. மற்றாக்கள் செய்ய மாட்டான், அவங்கள நான் பேச இல்லை. ஆனா நான் தெரிந்து கொண்டவர்களை நான் அறிவேன். ஆமேன். ஆகிலும் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக என்னோடு அப்பம் புசிக்கிறவனும் என்மேல் தன் குதிகாலை தூக்கினவனும் இதை செய்வான். ஆனா நீங்க அதை செய்ய மாட்டீங்கன்னு தேவன் என்ன செய்யற முடிக்கிறத நாங்க பார்க்கிறோம். அப்ப அதனால இந்த ராத்திரி வேலை உங்களுக்கு தெரியும் ஏன் நாங்க இந்த அப்பத்தை புசிக்கிறோம். அதனால நீங்க அருமையானவர்கள், எப்படிப்பட்ட காரியமா இருந்தாலும் எசேக்கியா சுத்தாங்கம் உள்ள தேவன் கிருபையாக அவர்களை மன்னிப்பாராக. ஏன்னா நீங்க அறியல, நீண்ட கால கேப், அப்ப நீண்ட நாட்கள் ஆயிருக்கிறபடினால அந்த ஓர்டர் தெரியும். அதனால நீங்க இந்த இடத்துல நீங்க தேவனுக்குள்ளால உங்களை தாழ்த்தி தேவனுக்குள்ளால நீங்க எடுப்பீங்கண்டா இது பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஏனென்றா இதை நீங்க புசிச்சாதான் நீங்க தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகலாம். ஆமேன். அதனால அந்த எட்வர்ட் முதல் பாஸ்டர் என்ன வைஃப் அவ போன முறை சாட்சி ஒன்று சந்தோஷம். ஏண்டா அவங்க அந்த காரியத்துல மெயின். அதே போல அந்த சிஸ்டரோட ஏன்னா நிறைய பேர் வாங்கிட்டீங்க. ஆமே. அதனால தேவன் உங்களை காத்து வந்திருக்கிற இவ்வளவு காலத்தில் அதுக்கிடையில ஏதாவது காரியங்கள் வந்திருந்தா அது வேறொரு தீமையை கொண்டு வந்திருக்கு. ஆனா தேவன் உங்களை இரக்கம் வச்சபடினால இது பெற்றாதான் தேவன் ராஜ். இது ஒரு தேவனோடு உள்ள உடன்படிக்கை. வேதம் சொல்லுது புதிய உடன்படிக்கை. அப்ப இன்றைக்கு இந்த புதிய உடன்படிக்கை நீங்க செய்ய தேவன் உங்களுக்கு கிருபை அளித்திருக்கிறார். அதனால நான் ஆசாரியர் ஊழியக்காரண்டத்துல நான் அதை பாரப்படுத்துறேன். அவர் உங்களுக்கு ஒரு 5 நிமிடம் தருவார். நம்புறேன் அந்த நேரத்தில் உங்களுக்குள்ளால அறிக்கைகள், அதாவது சாட்சி அல்ல அறிக்கை. ஏன்னா தேவனுக்குள்ளால நீங்க தூரமாய் அல்லது தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமா இருந்தா நீங்க அதுக்குள்ளால உங்களை ஆயத்தப்படுத்தி, அப்படி இல்லாத பட்சத்துல நாங்க அப்பத்தை ஆசீர்வதிச்சு நாங்க மீதியான காரியத்துக்கு நாங்க கடந்து செல்வோம். கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்பொழுது சாரங்களே, நாம் எங்கள் வேதம் சொல்வது நாம் நிதானித்து அறிந்தால் நாங்கள் நியாயத்திற்கப்பட மாட்டோம். ஆகையினாலே இந்த வேளையிலே ஒரு மகத்தான காரியத்தை நாம் செய்ய இருக்கிற இந்த வேளையிலே எங்கள் ஒவ்வொருவருடைய இருதயமும் எங்களை ஒரு விசை நாம் எங்களை தேவனுடைய சமூகத்து முன்பாக எங்களை தாழ்த்துவோம். நாங்கள் சிந்திப்போம். நீங்கள் ஊழியக்காரர்கள் சொன்னது போல உங்களுக்கு 5 நிமிட அவகாசம் இருக்கிறது. உணருங்க. நான் இதை நாங்கள் யாரையும் கட்டாயப்படுத்த இயலாது. உங்களுடைய தேவனுக்கும் உங்களுக்கும் இருக்கிற அந்த தொடர்பை மீண்டுமாக அதிகப்படுத்திக் கொள்ளுவோம். நாம் அதுக்கு தான் தேவன் இந்த காலத்தில் எங்களுக்கு இந்த செய்தியை கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு 5 நிமிடம் இருக்கிறது. உங்களை ஆராய்ந்து தேவ சமூகத்திலே உங்களை தாழ்த்தி இந்த ராபோஜன விருந்தில், இந்த ஆராதனையிலே நீங்கள் பங்கு கொள்ள ஆயத்தமாக இருப்பீர்கள் நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்தியிருப்பீர்களா? இல்லாத பட்சத்தில் நாங்கள் இந்த விருந்தை ஆயத்தப்படுத்த நாங்கள் முன்வரும். சர்பாங்கள் பிள்ளைகள் இருங்க முடியாது. ராத்திரி கொஞ்சம் எடுக்கிறவங்க
நீங்க முன்னுக்கு வரலாம். இது நிப்பாட்டு.